ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அவருடைய ஜேர்னி நவா ஹாஸ்பிட்டல், பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்தாருங்கிறத பற்றியான உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஷேரிங் தான் இது. இங்கே இருக்கிறவர் வந்து மிஸ்டர் முகமது ஷிஹாம் அப்படின்னு சொல்லிட்டு நபர். அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இம்திகான் அப்படின்னு டாக்டர் இருக்கார். அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். ஸோ அவருடைய பேஷண்ட்டு தான் வந்து முகமது ஷிஹாம் சார். ஸோ இவர் ஒரு கடந்த 5 வருடமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டியாக் ப்ராப்ளத்தினால வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தார். ஸோ இன்ஃபேக்ட் அவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவியர் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டீட்டோரேட்டாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் வந்து அங்கே ஆஞ்சியோகிராம் எடுத்துக்க முடியல எங்கள் ஸ்ரீலங்காவில். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப இதாக இருக்குதுங்கிறப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா இன்னும் கிட்னி வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு செயலிழந்துடும். அதனால் அவர் அதை பண்ண முடியல. அப்போ அவர் கை கால் எல்லாமே வீக்கம், அவரால் வந்து நடக்க முடியல, ரொம்ப பிரெத்லெஸ்னஸ்ஸு. ஸோ அந்த கிட்னி ஃபங்க்ஷனும் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாததுனால பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல மன குழப்பத்தில் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான் டாக்டர் இம்திகான் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அவர் ஜென்ரல் ஃபிசிஷியன் அங்கே ஸ்ரீலங்காவில் கொழும்புல இருக்கார். ஸோ அங்கேருந்து வந்து இப்போ ஆல்மோஸ்ட் சார் நீங்கள் இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்கிட்ட வந்து 10 days ஆகுது. 10 days ஆகுது. எஸ். ஸோ அதில் இவரோட 2 சன், ஒரு டாக்டரு. அதில் ஒருத்தர் வந்து யூஎஸில் இருக்கார், இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு 2 days பேக் தான் வந்து இவரோட 2வது சன் வந்து ஆஸ்திரேலியா போனார். இங்கே வந்து அவரோட ஃபாதரோட கண்டிஷன் வந்து பெட்டராக ஆகிட்டு வராரு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எங்ககிட்ட வரப்போ வீல் சேரில் தான் வந்தார். என்ன சார் கரெக்டாக? வீல் சேரில் தான் எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. வரப்போ ஏர்போர்ட்லேருந்து வீல் சேர் தான். ஆமாம், ஏர்போர்ட்லேருந்து வீல் சேரில் வந்தார். ஸோ இப்போ வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் 2 ஃப்ளோர் ஏறிட்டேன் டாக்டர் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னால் கேட்டிங்கன்னா, ஸோ எங்களுடைய பிளானே ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவருடைய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணோம். 2வது வந்து இவருடைய லோ ஹீமோக்ளோபின் லெவலுக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணணும். நிறையா வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 3 யூனிட் பக்கம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 3வது முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த டே 1ல் எங்களால் பண்ண முடியல இஇசிபி பிகாஸ் லோ ஹீமோக்ளோபின் லெவல்னால அவருக்கு பயங்கர பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சு. 2வது அவர் எடுத்துகிட்டு இருக்கிற பிளட் தின்னர்னால நேசல் ப்ளீடிங் இருந்துச்சு. ஏன்னா சார் மூக்கிலேருந்து ரொம்ப ப்ளீடிங்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கால் வீக்கம் ரொம்ப இருந்துச்சு. அப்போ வந்து இம்மீடியட்டாக எங்களால் வந்து இஇசிபி ட்ரீட்மெண்ட் வந்து எங்களால் இவருக்கு இனிஷியேட் பண்ண முடியல. ஸோ வி வெயிட்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 days. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய ஜெனரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வீக் ஆஃப்டர் வந்து இஇசிபி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி தேங்க் காட் பை அல்லாவோட கிருபையில். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எத்தனை டேஸ் சார் போயிருக்கிறோம்? 10 days. ஆல்மோஸ்ட் 20 சிட்டிங்ஸ் ஆஃப் இஇசிபி வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. ஸோ அலாங் வித் இஇசிபி தெரப்பி நாங்கள் வந்து இந்த மைட்ரோகாண்ட்ரியல் பூஸ்டர், அப்புறம் ஸ்டெம் செல்ஸ்னு ஒரு சிலதும் ஐவியாக நாங்கள் இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் தெரப்பியும் வந்து நாங்கள் இந்த இஇசிபி தெரப்பியோடு சேர்த்து இவருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. ஸோ இன்னொரு 10 days டைமில் வந்து ஐ ஹோப் தட் ஹீ வில் கெட் அவுட் ஆஃப் ஹிஸ் கார்டியாக் ப்ராப்ளம்ஸுங்க. ஸோ இப்போவே நாங்கள் பார்த்துட்ருக்கிறப்போ இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் வந்து, அதாவது எங்ககிட்ட வரப்போ 26% தான் அவருடைய ஹார்ட் பம்பிங் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போது அஃப்கோர்ஸ் மோர் தென் 45 to 50 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறப்போ 100% இவருடைய ஹார்ட் பம்பிங் வந்து நார்மல் ஆயிரும். ஸோ இதை பற்றியான ஒரு டைரெக்டாக அவர்கிட்ட நீங்களே கேளுங்க. சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கிறத லைவாகவே சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா, நான் ஒரு முஸ்லீம். என் பேர் முகமது ஷிஹாம். அப்போ நான் இந்த சஃபர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இதில் வீசிங்கில் இழப்பில் கஷ்டப்பட்டுக்கிறேன்.
அப்படி இருக்கும்போது தான் இந்த டாக்டர் இம்தியானவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அவர் எங்களோட ரிலேஷன் ஆகுது. ஓகே. அவர்கிட்ட போனேன், இப்படி சார் இப்படி தான் விஷயம், நாங்கள் கஷ்டப்படுறேன்னு. அப்போ அவர் சொன்னார், உங்களை கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்களுக்கு டாக்டர் பிரபுன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிறார் கோயம்புத்தூரில், அவர்கிட்ட நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் முடியும்னா உங்களை கிளியர் பண்ணுவாருன்னு சொன்னார். அப்படி உடனடியாக நான் டாக்டரை கான்டாக்ட் இந்த கன்சல்ட் பண்ணேன். டாக்டர் உடனே எனக்கு நல்லா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி டாக்டர், நான் ஸ்ரீலங்காலேருந்து தெரியாத பேசினேன் பார்க்கல, நீங்கள் உடனே நீங்கள் எந்த பிஸியில் இருந்தீங்களோ தெரியாது, என்னோட நல்லா கதைச்சிங்க. வெரி குட். நல்லா கதைச்சி நல்லா என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே. அப்போ சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டா நான் உங்களை குணப்படுத்துவேன், எப்படி சார் கஷ்டப்பட்டு வந்துடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இவங்க வீட்டில் டிசைட் பண்ணோம். அப்புறம் டாக்டரோட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம். நம்ம சன் எல்லா 4 பேரும் இருந்து பேசினோம். டாக்டரோட இருந்து டாக்டர்கிட்ட ஒரு கிளியரன்ஸ் கேட்டோம். நான் இப்படி வந்தால் நீங்கள் எனக்கு என்னைய ஒரு அஷூரன்ஸ், எனக்கு ஒரு கேரண்டி பண்ணி என்னை அனுப்பிங்களா நல்லான்னு சொல்லி. டாக்டர் எனக்கு வாரண்டி தந்தீங்க, எனக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்றால் நான் எப்படியாவது உங்களை நான் சுகப்படுத்தி தான் அனுப்புவேன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 10 days, அப்போ இந்த மெஷின் ட்ரீட்மெண்ட் ஒரு 3 days காத்துட்டு பண்ணினோம். அப்போ மெஷின் ட்ரீட்மெண்ட் டே பை டே எனக்கு விளங்குது இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ என்னுடைய இது இந்த வீசிங் டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு. வெரி குட். அப்போ அதோடைய கால் வீக்கம் நல்ல வீக்கம் தான், எல்லாம் வீக்கமாக இருந்தது. எல்லா இந்த வீக்கங்களும் போயிடுச்சு. இப்போ என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்ணிக்கிறாரு, ஸ்பெஷல் ஒரு மெடிசன் ஒன்று இருக்கிற கிட்னிக்காக. எஸ். நீ அதே அல்லாவுடைய கிருபையால் என்னுடைய அல்லாஹ் எனக்கு சோத்து தருவான் இன்ஷா அல்லாஹ் அண்ட் சரி ஒரு நம்பிக்கையில் டாக்டர் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சு அந்த மெடிசின் நாங்கள் இன்ஷால்லா கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு நான் டாக்டருக்கு சொல்கிறேன் என்ன ரிசல்ட்டு இன்ஷால்லா. தேங்க் காட், தேங்க்ஸ் டு அல்லாஹ். ஸோ அவர் சொன்னார் நான் முஸ்லீம் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் அ டாக்டராக எங்களுக்கு மதம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. அவரும் எனக்கு அப்பா மாதிரி தான், அம்மாவும் அம்மா மாதிரி தான். ஸோ அதனால் வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபாதருக்கு நாங்கள் என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போமோ அந்த மாதிரி தான் அவரையும் நான் பார்க்குறேன். ஸோ மதம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய வழிபாடு தானே தவிர மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ எல்லா சகோதர சகோதரிகள் தான், அப்பா அம்மா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் இவரும் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த ஒரு தமிழன் அப்படிங்கிறதுல அவருக்கு நாங்கள் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம், பண்ணிகிட்ருக்குறோம். அதுலேயும் அவர் குணமடைஞ்சிட்ருக்கிறாரு. அதாவது எங்களோட இஇசிபி தெரப்பியில் பெட்டர்மெண்ட்டாக வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறதுல வந்து ரொம்ப 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 பெருமைப்படுறோம். அப்புறம் அவரோட சன் இப்போ தான் ரீசெண்ட்லி காட் மேரீடு. அவரும் கூட இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி. ஸோ அவர் சொன்னார், உங்கள் ஃபாதரை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி என் ஃபாதரை நீங்கள் பார்த்துக்கணும் டாக்டர்னாரு. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றம் இல்லை. அவரும் என் ஃபாதர் மாதிரி தான். ஸோ 100% வந்து அவரை இன்னொரு 10 days வந்து இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் வந்துடும். ஸோ அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் இஇசிபி தெரப்பி அந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கிற வந்து 100% வந்து எங்களால் அவரை மீட்டு கொண்டு வந்துட்டோம் இப்போவே, அதில் நோ டவுட். பட் அவருக்கு என்னென்னா யூரியா கிரியாட்டினின் வந்து ரொம்ப எலிவேட்டடாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து டயாலிசிஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு எங்களோட ஃபைட்டோவேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ரெமடிஸில் வந்து எங்களுடைய கலீக்ஸ், அதாவது நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையும் எங்களால் கண்ட்ரோல் கொண்டு வந்து நார்மல் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் இப்போ இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹோப் அண்ட் ஐ ப்ரே காட் டு லைக் சப்போர்ட் மீ. அவர் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக அவர் வெளியே வந்து இன்னும் 100 yearsக்கு வந்து அவர் நலமோட அவரோட ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனையும் அல்லாவையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எஸ் சார். உங்களோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் A to Z ஸ்டாஃபில் நீங்கள் அப்படி நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்கிறீங்க. வெரி குட். வெரி குட் ஸ்டாஃப். ஓகே. நல்ல கைண்ட்.
ஒரு உங்களோட மப் பண்ணுற செவன் கூட என்ன சார் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த சின்னவர் கூட அப்படி கேட்குறாரு. கண்டிப்பாக உங்களோட நர்சஸ் எல்லாம் வெரி பெஸ்ட் நர்சஸ். ஓகே, நர்சஸ்க்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இஃபெக்டட் ஆயிடுச்சு. ஒன் டே அவங்க 24 hours கேர் பண்ணாங்க. 24 hours கேர் பண்ணி எனக்கு உடனே ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு நாள் காய்ச்சல் வந்தப்போ உங்களுக்கு? ஆமாம், ஒரு நாள் காய்ச்சல், கொஞ்சம் வயிற்று வலி அப்படி வந்து அந்த மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல துப்புரவு, நல்ல க்ளீன், நல்ல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு நல்ல தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே மேடம், நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, ஸோ மேடத்தினால ஆக்சுவலி வந்து பேச முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுடைய இன்ஃப்ரா ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 210 பெட்டட் ஹாஸ்பிட்டல். இங்கேயே எங்கள்கிட்ட கேத்லேப், இசிபி சென்டர்ஸு, கம்ப்ளீட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் யூராலஜி, ஜென்ரல் மெடிசின், டயபட்டாலஜி, கைனகாலஜி அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அவைலபிள், ஃபிசியோதெரப்பி அவைலபிள், பீடியாட்ரிக் 24/7 எல்லாமே இருக்குது. ஸோ எங்களோட இன்ஃப்ரா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கிளாஸில் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அவர் சொன்ன விதம் உங்களுக்கு தெரியும். எங்களை எல்லாமே குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸு, இன்க்ளூடிங் நம்ம வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தால் கூட வந்து தே வில் ட்ரீட் அவர் பேஷண்ட்ஸ் வெரி கைண்ட்லி. ஸோ ஹியூமனிட்டியோடு தான் நாங்கள் எல்லா பேஷண்ட்டையும் நாங்கள் பார்க்குறோம், ட்ரீட் பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் சி எனி லைக் ரிலீஜன்ஸ். ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் த சேம். ஸோ ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அதனால் இவர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறாரு. அவரை ட்ரீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடு அவர் திரும்பி அனுப்புகிறாங்கிறதுல இன்னும் எங்களுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்ருக்கிற அனைத்து இதய நோயாளிகள் யாராக இருந்தாலும், ஸோ இது நாங்கள் சொல்லி கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் எது இல்லை, அவரோட ஒரிஜினலான ஃபீலிங் தான் அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும், ஹார்ட் ஃபெயிலியர் ரிலேட்டடாக, ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்கள் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்களுடைய ரீசெக் பண்ணிக்கோங்க, உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் இந்தியானே நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த 25 வருடமாக நாங்கள் இதே ஃபீல்டில் தான் இருக்கிறோம். ஸோ நிறைய எக்கச்சக்கமான பேஷண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டுலேருந்து நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கிறோங்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப எத்திக்கலான ப்ராக்டிஸு, குவாலிஃபைடு டாக்டர்ஸ் டீம் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்க, நல்ல இதயத்தை திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஒரு நன்றி, தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.